குந்தி தனது தோழியுடன் சேர்ந்து ஒரு பேழையை ஒழுங்கு செய்து அந்த பேழையிலே இந்த குழந்தையை வைத்து இந்த குழந்தையையும் அதனுடன் தனது தான் உடுத்திருந்த அந்த சாரி பொன் பொருள் ஆபரணங்கள் அத்தனையும் அந்த பேழையினுள்ளே வைக்கும் போது தாய் நினைத்திருப்பால் எங்கு சென்றாலும் இந்த குழந்தை சரியாக வாழட்டும் என்பதற்காக அந்த பொருட்களை அதனுள் வைத்து ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இலங்கையிலிருந்து தெய்வநாயகம் சுவாதமாகியனா எங்களுடைய கேடி சுவம்பிளக் என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக மகாபாரத போக்கினுடைய கதை அம்சத்தினை நாங்கள் தொடர்கதையாக பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பகுதி 12 நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குந்தி தேவி துர்வாசரால் வழங்கப்பட்ட மந்திரத்தினை உடனடியாக பிரயோகித்து பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே வெளியிலே வருகின்றார். மிகவும் உக்கிரமான கதிர்களை வீசிக்கொண்டு சூரிய பகவான் எழுந்து வெளியிலே வருகின்றார். அவரை கண்டதும் நீ தந்த மந்திரம் சரிதானா என்று பார்ப்பதற்கு சூரியனை அண்ணாந்து பார்த்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றார். சூரியன் ஆகோர சக்தியுடன் குந்தியின் முன் வந்து நின்றார் என்று சொன்னார். பெண்ணே, எனது மனைவிகள் இருவருக்கும் தெரியாமல் நான் இங்கு வந்து விட்டேன். அவ்வளவு ஆகோர சக்தி கொண்ட மந்திரத்தை நீ என்னை வேண்டி பிரயோகித்திருக்கின்றாய். நான் இப்போது உன்னுடன் கூடுவேன், உனக்கு ஒரு அழகான குழந்தையை தருவேன் என சூரிய பகவான் குறிப்பிட்டார். குந்தி கையெடுத்து கும்பிட்டாள். நான் தெரியாமல் செய்து விட்டேன், என் தவறை மன்னித்து விடுங்கள், நீங்கள் வந்த வழியில் சென்று விடுங்கள். நான் திருமணமே ஆகவில்லை, அதற்கு முன் குழந்தை பிறந்தால் எனது நிலையை சற்று யோசித்து பாருங்கள் என்று கையெடுத்து கும்பிட்டு கலங்கி நின்றார். சூரியவான் சொன்னார், இந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை உச்சரித்து என்னை நீ அழைத்திருக்கின்றாய். நான் அந்த எண்ணத்திலே அந்த வேகத்திலே இங்கு வந்திருக்கின்றேன். நீ என்னுடன் சேரவில்லையாகின் இந்த மந்திரத்தை உனக்கு எந்த முனி சொல்லிக் கொடுத்தானோ அந்த முனியை நான் சபித்து விடுவேன். அதன் மூலம் இந்த மந்திரத்தை கற்றுக்கொண்ட உனது குலம் அழிந்து விடும் என்று சூரிய பகவான் சொன்னதும் பயந்த நாளே குந்தி தேவி சம்மதித்து சூரியனுடன் கூடி ஒரு அழகான குழந்தையினை தனது கருவிலே சுமக்கின்றார். சூரியவான் ஒரு வரத்தை கொடுத்தார். நீ இந்த குழந்தையினை ஈன்றெடுத்தது மீண்டும் கன்னியாக மாறி விடுவாய் என்று சொல்லி சூரிய பகவான் மிகுந்த சந்தோஷத்துடன் மறைந்து விட்டார். அவன் தான் சூரிய புத்திரன் கர்ணன் இயற்கையான கவசத்துடனும் குண்டலத்துடனும் பிறந்தவன் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இயற்கையான கவசமும் குண்டலமும் உலகிலே பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருக்கும் குண்டலமும் கவசமும் இருக்கின்றதா? சூரிய பகவான் கொடுத்த குழந்தைக்கு மட்டும் எவ்வாறு வந்தது என்பதற்கு பாரதத்திலே ஒரு கதை இருக்கின்றது. அந்த கதையைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். சகரச கவசம் என்கின்ற ஒருவன், ஒரு அரக்கன் அந்த காலத்திலே வாழ்ந்து வந்தான். சகரச என்றால் 1000. இந்த சகசர கவசம் 1000 கவசங்களையும் 1000 குண்டலங்களையும் அணிந்தவன் தான் இவன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் செய்ததன் பெயராக பிரம்மதேவர் வந்து நின்றார். என்ன வர வேண்டும்? அப்போது சகரச கவசம் சொன்னான், எனக்கு மரணமே நிகழக்கூடாது. பிரம்மதேவர் சொன்னா, இயற்கைக்கு மாறான ஒரு வரத்தை உமக்கு தர முடியாது. இந்த மண்ணிலை பிறந்தவர்கள் அனைவரும் இன்றைய ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். அந்த அவ்வாறான ஒரு வரத்தை உமக்கு அளிக்க முடியாது. மீண்டும் ஏது வரம் வேணுமாக என்று கேள் என்று சொன்னதும் இந்த சகரச கவசம் சொன்னான், எனது 1000 குண்டலங்களையும் 1000 இயற்கையாக வந்த கவசத்தையும் யார் அறுக்கின்றார்களோ அதற்கு பிற்பாடுதான் எனது மரணம் நிகழ வேண்டும் என்று. 1 2 1000. இதனால் இவனுடைய அட்டகாச உலகிலே தலைவிரித்தாடியது. மரணமே இல்லை என நினைத்து இவன் கடுமையான ஒரு தவத்தின் பலனாக கொடூரங்களை புரிந்து வந்தான். இதனை தேவர்கள் கிருஷ்ண பகவானுக்கு தெரியப்படுத்ததன் பலனாக அவர் தனது உடலை 2ஆக பிளந்து நரனாகவும் நாராயணனாகவும் வனத்திலே இருவரும் தவம் செய்தார்கள். 1000 ஆண்டுகள் தவம் செய்து நரன் வந்து இவனுடன் போரிட்டு
ஒரு கவசத்தையும் ஒரு குண்டலத்தையும் அறுத்து விட்டு மூச்சடைந்து மீளவும் 1000 வருடங்கள் தனது தவ வாழ்க்கைக்கு போய்விடுவார். அதே போல நாராயணன் போரிட்டு 1000 வருடங்கள் போரிட்டு ஒரு கவசத்தையும் ஒரு குண்டலத்தையும் அறுத்து விட்டு இப்படி மாறி 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 தவத்துக்கு போய் எத்தனையோ யுகங்கள் இந்த சகரச கவசனை கொல்லுவதற்காக யுத்தம் நடந்து 999 குண்டலங்களையும் கவசங்களையும் அறுத்து ஒன்றுடன் இருக்கும் வேளையிலே நமக்கு மரணம் பெறப்போகின்றது என பயந்த இந்த சகரச கவசம் சூரிய பகவானுடன் ஓடி போய் உயிருக்காக தஞ்சம் பூந்தான் என்றும் அந்த சகரச கவசனத்தான் குந்தியின் வயிற்றில் இயற்கையான குண்டலத்துடனும் கவசத்துடனும் சூரிய பகவான் கொடுத்தார் என்றும் இந்த பாரதம் குறிப்பிடுகிறது. இவ்வாறு இந்த அழகு பொருந்திய குழந்தை கருவிலே வளர்ந்து 10 மாத நிறைவிலே குழந்தை பிறக்கின்றது குந்தி தேவி. மிகவும் அழகு பொருந்திய இந்த குழந்தை பிறக்கின்றது. பிறந்தவுடன் யாருக்கும் தெரியாமல் குந்தி தனது தோழியுடன் சேர்ந்து ஒரு பேழையை ஒழுங்கு செய்து அந்த பேழையிலே இந்த குழந்தையை வைத்து அந்த பேழையினுள்ளே அந்த குழந்தையை அடைத்து அதனுள் பொன் பொருள்கள் ஆவணங்களை எல்லாம் வைத்து தனது சாரியினாலே மூடி அந்த பேழையை அடைத்து ஆற்றிலே விட்டு விட்டார். குந்தியன் தனது தோழி ஆற்றிலே விட்ட பேழை அசைந்து யமுனை ஆற்றிலே கொண்டு சேர்த்து யமுனை ஆற்றிலே அந்த பேழை சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலேதான் திருதராட்டின மன்னனுடைய தேர்ப்பாகனாக இருக்கின்ற சாரதியாக இருக்கின்ற அதிரதனும் ராதையும் அந்த நீர்க்கரையிலே இருவரும் அமர்ந்து கொண்டு உரையாடி கொண்டிருந்த வேளையிலேதான் கண்ணுக்கு தெரிந்த ஒரு தூரத்தில் இந்த பேழை ஒன்று மிதந்து வருவதை அவதானித்தார்கள். அப்போது ராதை சொன்னால் அந்த பேழையின் உள்ளே இருக்கின்றது பொருள் எனக்கு என்று சொன்னான். அதிரதன் சொன்னான் அப்ப பேழை எனக்கு. இதுவரை இவ்வாறு சந்தோஷத்துடன் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த பேழை கரையை நோக்கி மெதுவாக வந்ததும் இவர்கள் இருவருக்குமே குழந்தை திருமணம் செய்த காலமிருந்து குழந்தை இல்லை. அந்த பேழையினை தூக்கி கொண்டு இறந்ததும் கண்ணே ஜொலிக்கக்கூடிய வகையிலான ஒரு குழந்தை, சூரியனின் குழந்தை அல்லவா, அந்த குழந்தை உள்ளே இருப்பதை கண்டு ராதை குழந்தையே இல்லாமல் திருமண காலத்திலிருந்து எதிர்பார்த்திருந்த ராதை கடவுளால் வழங்கப்பட்ட குழந்தை என அள்ளி முத்தமிட்டு கொஞ்சி மகிழ்ந்தார். அது மட்டுமல்லாம அந்த குழந்தைக்கு பசு சேனன் என பெயரிட்டார்கள். பசு என்றால் செல்வம், சேனன் என்றால் அதனுடன் வந்தவன், செல்வத்துடன் வந்தவன். அவ்வளவு ஒன்றும் பொருளும் அந்த பெட்டியின் உள்ளே இருந்தது. இந்த குழந்தையை நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமுமாக மிகவும் அழகாக இந்த ராதை வளர்த்து வந்தார். ஒரு தினம் குழந்தையை குளிப்பாட்டி வெளியிலே வீட்டிற்கு வெளியே தொட்டிலே வளர்த்தி விட்டு தான் வீட்டு வேலைகளை ராதை கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையிலே வானிலே பறந்து வந்த சப்தரிஷிகள் இவனுடைய ஒளி முனிகளின் கண்ணிலே பட்டு அவர்கள் நின்று பார்த்தார்கள் இந்த குழந்தையினுடைய அழகை. அவ்வாறு அழகு பொருந்திய அங்க லட்சணங்கள் பொருந்திய இந்த சூரியனின் மகன் அவர்கள் பார்த்து இந்த குழந்தையை வாண்டு கையினால் பாசை காட்டியதற்கு இவன் நினைத்தான், இந்த குழந்தை நினைத்ததாம் அவர்கள் ஏதோ தாண்டு கேட்கிறார்களே என்று தனது நெத்தியிலே இருந்த நெத்தி சுட்டியை கலட்டி மேலே வீசித்தான். அப்போது அந்த முனிவர்கள் சொன்னார்களா, உன்னை அடிக்க ஒரு கொடையாளி இந்த உலகத்திலே இருக்க முடியாது, இனி பிறக்கவும் முடியாது என்று அந்த புத்தியே தெரியாத அந்த குழந்தை அந்த வேளையிலே அந்த கொடைக்கு ஆதாரமாக அந்த குழந்தை தனது நெத்தி சுட்டியை கலட்டி வீச ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி விட்டு அந்த சப்த ரிஷிகள் வானிலே பறந்து சென்றார்கள் என்று பாரதம் கூறும். இவ்வாறு சிறப்பு மிக்க இந்த குழந்தையினை ஆற்றிலே விட்ட குந்தி பல நாள் கவலையிலே இருந்தாலும் தனது தந்தை கூப்பிட்டு நீரிலே விட்ட குழந்தை போய் சேர்ந்துச்சா, நீரிலே தாண்டிச்சா, என்ன நடந்தது என்ற ஒரு சிந்தனையும் இல்லாமல்
தந்தையின் வேண்டுகோளுக்கு நாங்க குந்திபோசனுடைய வேண்டுகோளுக்கு நாங்க சுயம்பரத்துக்கு ஓம் என்று சொல்லி உடன்படுகின்றார். குந்தி தேவிக்கு சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து சுயம்பர மண்டபத்திலே அனைத்து மன்னர்களும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அங்கு பாண்டு மகாராஜாவும் வந்திருந்தார். ஹஸ்தினாபுரத்திலே ஒவ்வொரு மன்னர்களையும் அறிமுகப்படுத்தி வந்ததுக்கு பிற்பாடு குந்தி தேவி மாலையுடன் வருகின்றார். அவ்வாறு வந்து பாண்டுவின் கழுத்தில் மாலையினை இட்டு தனது கணவனாக பாண்டுவை தெரிவு செய்த பலனாக மிகவும் சந்தோஷமான முறையிலே அந்த திருமணம் நடந்தேறியது. பீஷ்மர் மிகவும் சந்தோஷப்பட்டார். திருதராட்டிரனுக்கு அங்கு காந்தாரியை மணமுடித்த கையுடன் பாண்டுவுக்கு சுயம்பரத்திலே இந்த குந்திதேவிக்குமான திருமணம் நடைபெறுகின்றது. இதனை அறிந்த மத்திர தேசத்தரசன் தனது ஒரு மகளாகிய மாத்திரை என்கின்ற பெண்ணையும் பாண்டுவுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர்தான் சல்லிய மகாராஜாவினுடைய அந்த குருச்சேத்திர போரிலே சல்லியனின் பங்கு மிகப்பெரியது. அந்த இடம்பெற குளங்களுக்கு அந்த விடயம் விளங்கும். சல்லிய மகாராஜாவினுடைய உடன் பிறந்த சகோதரி தான் இந்த மாத்திரையை திருமணம் செய்தார். இருவரையும் இந்த காலத்தை போன்று அல்ல, அந்த காலத்திலே வம்ச விருத்திக்காக அரசர்கள் வாரான திருமணங்களை செய்வதென்பது சாதாரணமான விடயமாகத்தான் தெரிந்தது. அதனாலே இருவரையும் திருமணம் செய்து வைத்தார்கள். இருவருமே பாண்டுவுடன் சந்தோஷமான முறையிலே வாழ்ந்து வந்தார்கள். அதே போன்று விதுரருக்கு இருவருக்கும் திருமணம் நடந்தேறியதன் பலனாக விதுரருக்கு தனது அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பணிப்பெண்களிலே மிகவும் அழகு பொருந்திய ஒரு பணிப்பெண்ணை தெரிவு செய்து திருமணம் செய்து வைத்தார் பீஷ்மர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதனூடாக 3 பேரும் திருமணம் செய்து விதுரருக்கு ஏன் பணிப்பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் என்று நாங்கள் பார்க்கணும். என்னென்றா அம்பிகையின் பணிப்பெண்ணின் வாயிலாகத்தான் விதுரர் பிறந்தார். அது தர்மதேவரின் அம்சமாக இருந்தாலும் பணிப்பெண்ணின் வாயிலாக பிறந்தமையினால் ஒரு அழகிய பணிப்பெண்ணை தெரிவு செய்து விதுரருக்கு கல்யாணம் செய்து வைத்தார். 3 பேருமே திருமணம் செய்து ஆட்சியினை சிறப்பாக நடத்துவதுடன் தனது குடும்பங்களையும் சந்தோஷமாக வாழ்ந்து வருவதை பீஷ்மர் சந்தோஷமான முறையிலே பார்த்து கொண்டிருந்த வேளையிலேதான் எல்லா விடயங்களையும் அலசி ஆராய்ந்து சிந்தித்த பீஷ்மர் அந்த வேளையிலே பாண்டுவுடன் இதனுடைய தொடர்ச்சியினை நாங்கள் அடுத்து வருகின்ற காணொளியிலே உங்களுக்கு தொடர் கதையாக தர இருக்கின்றோம். இதுவரையிலே நீங்க தொடராக பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மகாபாரத போக்கினுடைய கதை அம்சத்தை சுவாரஸ்யமாக நீங்கள் பாருங்கள். தொடராக பார்க்கின்ற வேளையிலேதான் இந்த தர்ம கதையினுடைய முழு வடிவத்தினையும் உங்களுக்கு சென்றடையும். இதனாலேயே நாங்கள் வைகுந்தவாசனுடைய வைகுந்தத்தை சேருவதற்கான ஒரு வழியாக இந்த 5ஆம் வேதமாகிய மகாபாரதத்தை அனைவரும் கேளுங்கள் என கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி.